அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம கூடயே சில பேர் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா செயலால் தீமை செய்ய மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிப்பாங்க. ஆனால் என்னன்னா பொறாமப்படுவாங்க. ஒருத்தவங்க கீழே இருந்துட்டு அவங்க மேலே ஏறினாங்க அப்படின்னா அவங்க மேலே பொறாமப்படுறது. ஸோ அந்த பொறாமப்படுறது அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம செயலால் தீமை பண்ணாட்டியுமே மனசால் ஒருத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சாலுமே அது கெடுதல் தான். ஏன்னா அவங்க மேலே நம்ம பகைமையாக போயிடுவோம். அப்போ எது அவங்க பண்ணாலும் நமக்கு தவறாத தெரியும். ஒரு கருத்து சொல்லுவாங்க, எப்படி அப்படின்னா, ஒருத்தவங்களை வந்து நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலும், அதாவது தவறே பண்ணாலும் அவங்க பண்ணது ரைட்டு அப்படின்னு நம்ம நினைப்போமா. ஒருத்தவங்களை பிடிக்கவே இல்லை, அவங்க கண்டாலே பிடிக்கல அப்படின்னா அவங்க நல்லதே பண்ணாலும் அவங்க கெட்டது தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்கம்மா. இது வந்து பொதுவான ஒரு கருத்து. அப்படிதான் ஒருத்தவங்களுக்கு நம்ம செயலால் தீமை பண்ணாட்டி மனசால் நினச்சிருவாங்கல்ல, அப்போ அவங்க கெட்டவங்க தான். அந்த மாதிரியான பேரா நம்ம இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சிறு கருத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த ஒரு காணொளி. அதனால இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கதையில இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரவர் இல்லாட்டி உங்களுக்கு சொந்தக்காரர் யாராச்சும் பி அப்படின்னு வச்சுப்போம். நம்மளுக்கு மகன் இருக்கா, அவங்களுக்கு மகன் இருக்கான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. நம்மளே என்ன பண்ணோன்னா அதே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் வந்து சேர்த்துடுறோம். இப்போ 2 பேருமே வந்து ஸ்கூலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அடுத்தது காலேஜ் சேர்க்கணும். காலேஜ் சேர்க்கும்போது அவங்க வந்து அதுக்கு எக்ஸாம் நல்ல ஒரு காலேஜாக சேர்க்கறதுக்காண்டி எக்ஸாம் எழுதுறாங்க. நம்மளும் வந்து எக்ஸாமுக்கு எழுத போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைய வந்து அனுப்பிடுறோம். இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு, ரிசல்ட்டு வருது. அதுவும் நியூஸ் பேப்பரில் வருது, இல்லாட்டி ஃபோனில் வருதுன்னு நினச்சிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு யார் பேரை பார்ப்போம்? நம்ம பிள்ளையோட பேரை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அதனால் நம்ம பிள்ளை பேரை பார்க்குறோம். பார்த்தா வரலை. அடுத்தது என்ன பண்ணுவோம்? பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளை பேர் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்தா வந்துருச்சு. போச்சு, வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் ஒரு தீய குணம் வரும். ஏன் சில பேர் அழுவ கூட செய்வாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில். ஆனால் கவிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது பொறாமை இல்லையாம். வந்துருச்சே, ஐயையோ வந்துருச்சே அப்படின்னு நினைக்கிறது பொறாமை இல்லையாம். அப்போ எது பொறாமை? திரும்பவும் கதைக்குள்ளே வாங்க. ரிசல்ட்டு வந்துருச்சு, நம்ம பிள்ளை பேரை பார்க்குறோம், வரலை. சரி, அடுத்த தடவை பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளை பேரை பார்ப்போம். பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளை பேர் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் வரலை. நல்ல வேலை வரலை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டா அது பொறாமை அப்படிங்கிறாரு கவிஞர். அதான் திருவள்ளுவர் சொல்றாரு, மறந்தும் பிறர் கேடு சூழற்க சூழ்மின் அறஞ்சும் சூழ்ந்தவன் கேடு. அதாவது மறந்து கூட ஒருத்தவங்களுக்கு நீ தீமை நினைத்து விடாதே. அப்படி நினைத்து விட்டா அறம் வந்து நீ தீயவன் அப்படின்னு நினைச்சு விட்டுருமா. உனக்கு அது தவறு செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து அழகான ஒரு கருத்தை வந்து சொல்றாரு. எனக்கு தெளிவு தந்த கருத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருந்தேன். ஸோ இது வெறும் அரச மர இலைகள் தான். அதை போதி மர இலைகளாக மாற்றும் சக்தி உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் புத்தனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு அறிவாளியாக இருந்தால் போதும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.